வணக்கம். அதாவது சில பச்சோந்திகள், நிறமாறும் கிருமிகள், சைக்கோக்கள், சரக்கடிச்சிட்டு வளரக்கூடிய ஒரு விதமான ஜந்துக்கள், இதை பற்றியெல்லாம் நம்ம பெருசாக பேசக்கூடாது அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் சில ஜென்மங்களுக்கு, திருந்தாத ஜென்மங்களுக்கு மற்றவங்க எப்படியெல்லாம் உதவி இருக்காங்க அப்படின்னு நினைவுபடுத்த வேண்டிய கட்டாயமும் இருக்குது. அதாவது இந்த சரக்கு சங்கர், சைக்கோ சங்கர், இல்லைன்னா போதை சங்கர், கஞ்சா சங்கர், சவுக்கடி பட்டாலும் திருந்தாத சங்கர்னு ஒரு சங்கர் இருக்காப்புல. இந்த சங்கர் வாய் கொழுப்புனாலையும் அதாவது காழ்ப்புணர்ச்சியிலையும் பேசின பேச்சுகளுக்கு சிறைப்பிடிக்கப்பட்ட போது எல்லா தருணத்துலேயும் அவனுடைய எல்லாவித அரசியல் என்ன சொல்கிறது அரசியல் பின்புலத்தால் ஒடுக்கப்படும் போதெல்லாம், அவனுடைய குரல் வலை நெரிக்கப்படும் போதெல்லாம் இந்த அயோக்கியனுக்காக குரல் கொடுத்தவர் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள். அதாவது பொதுவாக இதுக்கு தான் அந்த அயோக்கியர்களுக்கு பக்கமே நம்ம அவனுக்கு கெடுதல் வந்தால் கூட நம்ம அவன் பக்கம் நிற்கக்கூடாது, அவனுக்கு ஆதரவு அளிக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம் தான் இந்த சரக்கு சங்கர். ஏன்னா இவன் ஒரு நல்லவனோ இல்லை ஒரு நியாயமான ஒரு மனுஷனோ, சமூகத்தின் மேல் அக்கறை கொண்டவனோ, ஒரு நல்ல அரசியல் பிறக்கணும், ஒரு நல்ல ஒரு ஆட்சி முறை வரணும், அதில் தமிழ்நாடு சிறப்பாக அதாவது மக்கள் அந்த ஒரு நல்லதொரு ஆட்சியில் சிறப்பாக வாழணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் இவனுக்கு கிடையாது. இவனுக்கு ஆதி முதல் என்னைக்கு இவன் இந்த பொது வெளியில் வலைதளங்களில் அதுக்கு முன்னாடியே அவன் கேடு கட்டவன் தான். ஆனால் வலைதளங்களில் அதாவது அடுத்தவங்களுடைய குற்றங்களை பேசி 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 அதில் வருகின்ற எச்சை வருமானத்தில் வாழ்ந்து அதில் ஒரு சொகுசு கண்டுட்டு அப்புறம் அதில் ஒரு ருசி கண்ட பூனையாக வளம் வந்த பிறகு அவன் ஒரு இஷ்டத்துக்கும் பேசுறது மட்டும் இல்லாமல் அயோக்கியத்தனத்தின் உச்சத்துக்கே போயிட்டான். இப்போ நிறைய பேர் கூட நான் இது குறித்து இந்த சரக்கு சங்கரை குறித்து பேசும்போது வேற தமிழ் ஆளும் அப்படிங்கிற ஊடகங்கள்லாம் பேசும்போது ஒருத்தர் பதிவிட்டிருந்தாரு, ஆளுங்கட்சியை விமர்சிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு இனிப்பாக இருந்துச்சு, இப்போ உங்கள் தலைவரை சொன்ன உடனே உங்களுடைய கட்சி தலைவரை சொன்ன உடனே உங்களுக்கு கோபம் வருதா அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பாக இல்லைங்க. நீங்கள் புதுசாக அந்த காணொலியை பார்க்குறீங்களா இருக்கலாம். ஆரம்பங்காலத்தொட்டே நான் எப்போ சமூக வலைத்தளங்களில், முகநூலில் இல்லை எக்ஸ் தளங்களில் பதிவிட ஆரம்பித்தனோ கிட்டத்தட்ட 7-8 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பிறகு எப்போதிருந்தெல்லாம் இந்த சரக்கு சங்கரோட பதிவுகளையும் பார்க்க ஆரம்பித்தனோ, அவனுடைய நடவடிக்கை, அவனுடைய சேனலில் அவன் பேச ஆரம்பித்தது எல்லாத்தையும், அவனுடைய பின்புலம் என்ன எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு சுத்தமாக அவன் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயமே கிடையாது. அவன் தோற்றத்துலேயும் சரக்கடிச்சவன் மாதிரியே தான் இருப்பான். போதை வஸ்து ஆசாமி மாதிரியே தான் அவனை பார்த்தாலே தோணும். அவன் ஒரு நல்ல மனிதனும் நல்ல நற்பண்புகள் கொண்ட ஒரு மனிதனாகவே நான் ஒரு நாளும் அவனை கன்சிடர் பண்ணது கிடையவே கிடையாது. அதாவது அவன் அப்படி ஒரு ஆளாக நான் பொருத்தி பார்த்ததே கிடையாது. அவன் மேலே எனக்கு பெரிய அபிப்பிராயமே கிடையாது. அவன் மேலே அவன் வீட்டில் சாக்கடைலாம் தெளித்து அதை சாக்கடை தண்ணி ஊற்றி அவனை இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் அதாவது அந்த அரசியல் நகர்வில் நடந்த அந்த சம்பவத்தில் கூட அந்த நகர்வை தான் நம்ம சுட்டி காட்டணும். இது ஒரு மோசமான நகர்வு, யாராக இருந்தாலும் இப்படி செய்யக்கூடாது, அதாவது சுகாதாரத்துறை பணியாளர்கள் மாதிரி கைக்கூலிகள் இப்படி பண்ணுறது தப்பு, இந்த மாதிரி அசிங்கங்கள் பண்ணக்கூடாது. அதாவது அந்த நடத்தை சரக்கு சங்கர் மீது தொடுத்த தாக்குதல் தவறானது, இது சரியல்ல அப்படிங்கிறது தான் நாம் சொல்லியிருப்போமே தவிர, சரக்கு சங்கர் நல்லவன், அவன் வல்லவன், அவன் எப்படி திமுகவோட அயோக்கியத்தனத்தெல்லாம் வெளிக்கொண்டு வரான், அதனால இவன் இப்படி பண்ணது அநியாயம் அப்படின்னு சொல்ல வந்திருக்க மாட்டேன். நான் பேசிய காணொலி, சவுக்கு சங்கரை பற்றி பேசின காணொலி எல்லாமே ஒரு 2-3 காணொலி தான். அந்த 2-3 காணொலியிலையும் டிஸ்க்ளைமர் மாதிரி ஃபஸ்ட்டே நான் சொல்லிடுவேன், இவனை பற்றி எனக்கு பெரிய நல்ல அபிப்பிராயம் கிடையாது, இவன் நல்லவன் நினச்சி நான் இதை பேசலை. என்னதான் அவன் அயோக்கியத்தனமாக இருந்தாலும் ஆளுங்கட்சி திமுக தரப்பு இல்லை காங்கிரஸ் தரப்பு அவன் மீது இப்படி ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி பிரயோகித்த விதம் தவறு அப்படிங்கிறது தான் நம்ம சுட்டி காட்டியிருப்போம். ஏன்னா இன்னைக்கு ஒரு அநியாயக்காரனுக்கு நடக்கிறத வேடிக்கை பார்த்தோம்னா நாளைக்கு நல்லவங்களுக்கும் இதே நிலைமை வரும். அப்போ அது அந்த அநியாயம் செய்கிறவங்க எல்லாருக்குமே இது ஒரு வசதியாக போயிடும், யாருமே குரல் கொடுக்கலனா அப்படிங்கிற ஒரு தார்மீக அடிப்படையில் தான் அதை பேசியிருப்போமே தவிர, சத்தியமாக அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்குமே இந்த சரக்கு சங்கர் மேலே நல்ல அபிப்பிராயமே கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி தான் அவன் நடவடிக்கை இருக்கும். அவனுடைய பின்புலம் நம்ம பார்த்தோம்னா ஒரு சஸ்பெண்டட் கிளர்க்கு, அதாவது காவல்துறையில் ஒரு பணி நீக்கம் செய்யப்பட்ட ஒரு கிளார்க்கு வேலை பார்த்த ஒருத்தன் ஏன் பணியிட நீக்கம் செய்யப்பட்டான்னா அப்போ பல ரகசியங்களை பென்ட்ரைவில் எடுத்து வெளியிட்டதா அவன் மேலே குற்றச்சாட்டு. அதன்படி அவன் வேலையிலேருந்து தூக்கிட்டது. அதுக்கப்புறம் அவனை அதுக்கு கைது நடவடிக்கை எல்லாம் பண்ணது திமுக அரசு தான். ஆரம்பத்தில் திமுக ஆதரவாளராக இருந்த இவன் அப்போது அதிமுகவை அப்படி கடிச்சு துப்பி பிச்சு போட்டான்.
திமுக எப்படியாவது தன்னை வந்து பெரிய இடத்துல கொண்டு வச்சிரும், பத்திரிகையாளர் சங்க தலைவராலாம் வச்சிருக்கிற பெரிய பத்திரிகையாளர்கள்னால் எந்த ஆட்சிக்கும் கட்டுப்படாமல், எந்த கட்சிக்கும் கட்டுப்படாமல், யார் பக்கமும் நிற்காமல், யார் தவறு செஞ்சாலும் சுட்டி காட்டுறது, எந்த கட்சி பேதமின்றி, எந்த உயர்ந்தவர் தாழ்ந்தவர்ங்கிற எந்த ஒரு இதுவும் பார்க்காம, எந்த பணக்காரத்துவத்துக்கும் அடிமைப்படாமல் தைரியமாக வெட்ட வெளிச்சமாக்குறது தான் பத்திரிகையாளர்கள். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. முக்காவாசி ஆளுங்கட்சி பக்கமே போயிருது, காவாசி அப்படி மென்னு முழுங்கிட்டு இருக்குது. ஊடகம், சமூக ஊடகவியலாளர்கள் மட்டும்தான் அரசின் தப்புகளை சுட்டி காட்டக்கூடிய தைரியசாலிகளாக இப்போ வளம் வந்துட்டு இருக்காங்க. மற்றபடி பத்திரிகைக்கு படிச்சுட்டு வந்தவங்களும் பெரிய பத்திரிகையாளர் பீத்திக்கிறவங்களும் இன்னைக்கு ஆளும் கட்சியின் கைப்பாவைகளாக தான் இருக்காங்க. அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி. இதே மாதிரி இந்த ஆள் என்னென்னா, திமுகவை ரொம்ப துதிப்பாடி ஒரு வேளை பணி நீக்கம் செய்யப்பட்டது கிடச்சிடாதா, இல்லை வேற ஒரு இடத்துல நம்மளை வச்சு அழகு பத்திர மாட்டாங்களா அப்படிங்கிற நப்பாசையில் இவன் திமுகவுக்கு ஜல்ரா போட்டுக்கிட்டு இருந்தான். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா திமுக கைவிட்டுடுச்சு, நம்மளை வந்து இனிமேல் எதுவுமே அது வந்து தூக்கி விடாது, நமக்கு வந்து இந்த திமுகவால் வருமானம் கிடையாது அப்படின்னு உடனே அப்படியே அப்போல்லாம் திமுகவை தூக்கி பிடிக்கிற காலங்கள்லாம் அதிமுகவை நாராக கிழிச்சு எறிஞ்சாப்புல. கொடநாடு எஸ்டேட்டு வழக்கு, அந்த எஸ்டேட்டுக்கு போய் இவர் பெரிய துப்பறி நிபுணர் பாருங்க, அப்படியே ரகசிய ஏஜென்ட் 0.0 இவர். அதனால் இவர் போய் அந்த தளத்தில் போய் பயங்கரமாக அதை பற்றி எடுத்துகிட்டு வந்து அப்படியாக்கும் இப்படியாக்கும்ன்ட்டு பயங்கரமாக அதை குறித்த கேள்விகளெல்லாம் அடுக்கி அன்றைய முதலமைச்சர் அதிமுக எடப்பாடி அவர்களை வந்து அவர் தான் கொலைகாரன்னு அப்பட்டமாக சொன்னார். அது உண்மையாக கூட இருக்கட்டும், இன்னைக்கும் எடப்பாடி அவர்கள் தான் காரணமாக இருக்கக்கூடுங்கிறது தான் எங்களுடைய எண்ணமும். ஆனால் இந்த சைக்கோ சங்கர் எதுக்காக இதை சொல்கிறான்னா, அதிமுகவை வசப்பாடுனா திமுக தன்னை தன்பால் ஈர்த்துக்கும், அதை வச்சு நம்ம பிழைச்சிக்கலாம், அண்டி பிழைச்சிக்கலாம் அப்படிங்கிற நப்பாசையில் சொன்னதானே தவிர உண்மையிலே அதிமுகவின் அலங்கோல ஆட்சியை வெளிப்படுத்தும் நோக்கம்லாம் கிடையாது. இப்படி சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் திமுக கைவிட்டதுன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே எடப்பாடி வல்லவர் ஆயிட்டார், புனிதமானவர் ஆயிட்டார். தான் சொன்னதை எல்லாம் மறந்து அதிமுக அப்படியாக்கும் இப்படியாக்கும், இந்த திமுக இப்படின்ட்டு வரிசையாக இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து திமுகவை நாராக கிழிச்சு தொங்க விடுறது. அவர் சொல்கிறது பொய் அப்படின்னு நான் சொல்ல வரல. கண்டிப்பாக பல தரவுகளின் அடிப்படையில், ஆவணங்களின் அடிப்படையில் திமுகவோட அநியாயத்தை தான் சொல்கிறாப்புல. ஆனால் அதோட நோக்கம் என்ன தெரியுமா? இந்த திமுக தன்னை கைவிட்டு விட்டது, தன்னை வந்து பெரிய இந்த ஜெயலலிதா அம்மையாருக்கு அப்போ வந்து ஒரு பெரிய ஆலோசகராக இருந்தாருன்னு சொல்லுவாங்க. பாஜகவுக்கு குருமூர்த்தி இருக்கிற மாதிரி தன்னை வந்து அப்படி ஒரு உயரிய இடத்துல வச்சு இவர்கிட்ட கேட்டுட்டு தான் அவங்க எல்லாரும், ஸ்டாலின் அவர்களும் உதயநிதியும் அவர்களும் செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு கற்பனை கோட்டையில் மிதந்தார். இந்த ஆள் கிளர்க்காக இருந்து என்ன வேலை செஞ்சான்னு ஊருக்கே தெரியும். பொதுவாக அரசு துறையில் வேலை பார்க்குறவங்கள பணியிடை நீக்க தான் செய்வாங்க. இந்த ஆளை வீட்டுக்கே அனுப்பி வச்சுருக்காங்கன்னா எப்பேற்பட்ட ஆளுன்னு பார்த்துக்கோங்க. ஒரு அரசு துறை அதிகாரியை வீட்டுக்கு அனுப்புன 1-2 விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர்லாம் இந்த சவுக்கு சங்கரம் ஒன்றுன்னா எப்பேற்பட்ட ஃபோர்ஜரியாக இருந்திருப்பாங்கிறத நம்ம இதிலேருந்தே இது பண்ணிக்கணும். ஏன்னா இன்னைக்கு அஜித்குமார் என்கிற இளைஞனை அடிச்சே கொன்ன, காவல்துறையை காப்பாற்ற முற்படுது திமுக, அப்புறம் கைது செஞ்சுக்கிட்டு மேலிடத்தையும் அதற்கு காரணமான ஐஏஎஸ்களின் கைப்பாவையான நிக்கிதாங்கிற ஒரு பொம்பளையை இன்னும் கைது செய்கிறதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. கொலை நடந்த பிறகு இப்படி கண்ணை மூடிட்டு இருக்கிற திமுக ஒரு கிளர்க்காக வேலை பார்த்தா, காவல்துறையில் வேலை பார்த்து இந்த சைக்கோவை மட்டும் வீட்டுக்கு அனுப்பியிருக்குன்னா இந்த ஆள் எப்பேற்பட்ட வில்லங்கமான ஆள் அப்படிங்கிறது நீங்கள் இதுலேருந்து புரிஞ்சுக்கணும். இப்படி பேசிகிட்டு இருப்பார். இப்போ அப்போதுல இருந்தே அன்னைக்கு அதிமுகவை திட்டும் போதும் சரி, திமுகவை தூக்கி பிடிக்கும் போதும் சரி, அதுக்கப்புறம் திமுகவை வந்து திமுகவை வந்து உண்டு இல்லைன்னு ஆக்கும் போதும் சரி, எடப்பாடியை துதிப்பாடும் போதும் சரி, நமக்கு இந்த ஆள் மேலே எந்த ஒரு நல்ல அபிப்பிராயமே கிடையாது. ஏன்னா அப்படி அங்கே பேசுறது, இப்படிங்கிறது அப்படியே இங்கே தாவுறது, எப்படி வந்து திருமாவளவன் அவர்கள் இந்த பாமக தேதிமுக எல்லாம் கட்சி தாவும் போது நாம் அருவருப்பாக பார்ப்போமோ, பணத்துக்காக பதவிக்காக ஒரு 4 சீட்டுக்காக இப்படி வந்து கொள்கைகளை விட்டுக்கிட்டு கட்சி தாவுறாங்களே அப்படின்னு நாம வந்து எப்படி வந்து அவங்கள வந்து ஒரு அருவருப்பான பார்வையில் அலட்சியப்படுத்தி பார்ப்போமோ, அதை விட கேவலமாக தான் இந்த ஜந்துவை பார்ப்போம். ஏன்னா பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஒரு ஜென்மம் தான் இந்த ஜந்து. இப்படி பால் மாறிக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, இது மாதிரி பணத்துக்காக பால் மாறுற ஜந்து வாயில், அதாவது ஒரு பிளாக்மெயிலர்னு கூட சொல்லலாம். நீ எனக்கு இவ்வளோ தரியா, இல்லை நீ செஞ்சதப்போ நான் வந்து ஊடகத்தில் உட்காந்து சொல்லவா, இவன் சொல்கிறத கேட்டு இவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இவன் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாடுறதுக்கு ஒரு பெரிய கூட்டம், திமுக மேலே காழ்ப்புணர்ச்சி இருக்கிற கூட்டம் எல்லாம் இவன் பக்கத்தில். இந்த கூட்டங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, இவன் வந்து இன்றைக்கி திமுகவை திட்டுறதுனால, உங்களுக்கு பிடிக்காத திமுகவை திட்டுறதுனால உங்களுக்கு வேணா நல்ல மாதிரி தெரியலாம். ஆனால் இவன் இதுக்கு முன்னாடி அதிமுகவையும் என்ன சொல்கிறதுன்னா அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஒரு பைத்தியக்கார சிரிச்சு ஒரு அசிங்கமான அருவருப்பான உடல் மொழியில் விவரிச்சவன் தான் இந்த களிசடை சவுக்கு சங்கர் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
இப்படி இருக்கிறது. இனி தனி மனித வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அவனுக்கு அதுவும் சரி கிடையாது. மனைவியை கொடுமைப்படுத்தியவன், ஒரு மனைவிக்கு ஒரு ஜீவனாம்சம் கொடுக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சவன், குழந்தைய பார்க்காதவன், இன்னும் பல தனிப்பட்ட வாழ்க்கையில் பல 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 பெண்களோட தொடர்பு அப்படி இப்படின்ட்டு இப்பவும் அவன் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி இந்த மாதிரி ஊடகத்தில் தப்பு அயோக்கியத்தனம் செய்யக்கூடிய கார்ப்பரேட்டு, அயோக்கியத்தனம் செய்யக்கூடிய அதிகாரிகள், அயோக்கியத்தனம் செய்யக்கூடிய அரசியல் பிரமுகர்களோட அயோக்கியத்தனங்களை வெளியிட்டு இல்லை வெளியிடாமல் பேரம் பேசி அந்த காசில் எனது தோழி அப்படி இப்படின்ட்டு ஃப்ளாட் அந்த தோழியின் பேரில் வந்து வீடுகள் பல கோடிக்கு வாங்கி கொடுத்து பல லட்சம் மதிப்புள்ள கார்களில் வலம் வரக்கூடிய ஒரு ஈனப்பிறவி. நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்கள், எப்படி ஒரு அரசு கிளர்க்கு பதவியிலேருந்து தூக்கி எறியப்படுகின்ற ஒருத்தன் இன்னைக்கு இவ்வளோ தூரம் வர முடியும்? அவன் என்ன வேலை பார்த்தான்? யூடியூப் வருமானத்தில் நீங்கள் கோடிக்கணக்கில் ஒரு வீடு வாங்கிட முடியுமா? யூடியூப் வருமானத்தில் பேசி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு அந்தஸ்தில் வந்துட முடியுமா? பணம் படாசோட நீங்கள் வந்துட முடியுமா? அப்போது திடீர் பணக்காரன் எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. அது வரைக்கும் ஆள் இருக்கட தெரியாது, ஏதாவது ஒரு கடத்தல் பண்ணுவோம், இல்லைன்னா பெரிய அரசியல் பிரமுகர்களுக்கு பின்னாடி அல்ல கைகளாக போய் நிற்பானுங்க, திடீர் பணக்காரன் ஆயிடுவானுங்க. ஏன்னா அவங்களுக்கு கள்ளத்தனத்துக்கெல்லாம் உடந்தையாக இருந்து அதில் வந்து சம்பாதிச்சு பழைக்கிறது தான் இந்த திடீர் பணக்காரன் எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு திடீர் பணக்காரன் தான் இந்த சரக்கு சங்கர். இப்படி தனி மனித வாழ்க்கையிலையும் எதுவும் அவன் வந்து நம்ம ஒரு நல்ல அபிப்பிராயம் கொள்ளக்கூடிய ஒரு ஆள் கிடையாது. கஞ்சா, போதை, சிகரெட்டு, தண்ணி அப்படின்னு எல்லா சமூக சீர்கேடான எல்லா பழக்க வழக்கங்களும் கொண்ட இவன் தான் ஒரு செட்டப்பில் உட்காந்துக்கிட்டு, நம்ம இப்போ எத்தனாவது செட்டப்பில் உட்காந்துருக்கோம்? நீ 3-4 செட்டப் மாற்றிட்டு எனக்கு தெரியும், அது சரியா உட்காந்துருக்கோன்னு அதை வேற பெருமையாக பீத்திக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காப்புல. அண்ணன் சீமான் அவர்கள் ஒவ்வொரு நெருக்கடி காலத்திலும் இந்த திமுக அரசு அரசியல் காழ்ப்புணர்ச்சி நிமித்தமாக தங்களை வந்து இப்படி வந்து வெட்ட வெளிச்சமாக ஊடகத்தில் உட்கார்ந்து நக்கல் நையாண்டி பண்ணி தங்களுடைய அயோக்கியத்தனங்களை வெளிப்படுத்துகிறாங்கிறதுக்காக அப்படியே பொறி வச்சு பிடிச்ச மாதிரி சம்மந்தமே இல்லாமல் ஒவ்வொரு காரியங்களுக்கும் பிடிச்சி சிறைப்படுத்தினப்ப அவர் தப்பு செஞ்சிருந்தா அந்த தப்புக்கு தண்டனை கொடுங்க. அதை விட்டுட்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் ஒரு அவதூறான நடவடிக்கை செய்யாதீங்க, இல்லை நடைமுறைக்கு எதிரான விஷயங்களை அடக்குமுறைகளை இந்த சரக்கு சங்கர் மீது செலுத்தாதீங்கன்னு ஒவ்வொரு தடவையும் குரல் கொடுத்தது அண்ணன் சீமான் அவர்கள். குரல் கொடுத்து அப்புறம் சிறையிலிருந்து வந்த பிறகு போய் நல்ல பிள்ளை மாதிரி காலில் விழுந்து கும்பிட்டு ஒரு வாரம் அண்ணனை பற்றி நல்லா பேசுறது. அதுக்கப்புறம் பழைய கோடி கதவை தரடிங்கிற மாதிரி திருப்பி கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் யாராவது காசு கொடுத்து சீமான ஒரு தட்டு ஒரு மாதிரி மட்டம் தட்டி பேச அப்படின்னா பேசுகிறது. இதுக்கு முன்னாடி எப்படி அதிமுகவை வசப்பாடினானோ இப்போ எப்படி திமுகவை வசப்பாடி அப்பவும் திமுகவில் ஸ்டாலினை திடீர்னு முதல்வரை தூக்கி வச்சிருப்பாப்புல, திடீர்னு உதயநிதி ஸ்டாலினை கொஞ்சம் தூக்கி பிடிச்சிருப்பாப்புல, அப்புறம் திடீர்னு வந்து எங்கேயுமே பேச்சில் முதல்வர் ஸ்டாலினோட மருமகன் சபரீசன் அவர் ரொம்ப நல்லவர் பாருங்க, யோக்கிய சிகாமணி பாருங்க, அவரை பற்றி எங்கேயுமே சொல்றது கிடையாது. அப்புறம் பிடித்த அமைச்சர்கள், காசு கொடுக்குற அமைச்சர்களின் அயோக்கியத்தனங்களை பற்றி பேசுறது கிடையாது. என்னவோ காவல்துறையில் மட்டும்தான் தப்பு நடக்கிற மாதிரி தன்னுடைய காழ்ப்புணர்ச்சியை ஃபுல்லாக அதிலேயே காட்டுறது. இப்படி பேசிட்டே இருக்க இதே மாதிரி தான் அண்ணன் சீமான் அவர்களையும் போய் என்ன வந்து குரல் கொடுத்ததுக்கு நன்றிங்கிறது. அப்புறம் எவனாவது காசு கொடுத்து நீ வந்து 2 வார்த்தை இவரை பற்றி இப்படி பேசுறீங்கன்னா அப்படி நான் கூசாமல் நன்றி சொன்ன அதே வாயால் கீழ்த்தரமாக பேசுறது. அப்போவே எல்லாருமே ஆனால் இவனுக்கெல்லாம் குரலே கொடுக்கக்கூடாது, இவன் மேலே தப்பு இருக்கோ, இவன் தப்பே செய்யலையோ, இல்லை அநியாயமாக கஷ்டப்படுறானோ என்னவோ, இவனெல்லாம் கண்டுக்கக்கூடாது அண்ணான்ட்டு அவ்வளோ பதிவுகள் விமர்சனங்கள் வந்து முதல் தடவை அப்படி தான் வந்தது, 2வது தடவையும் அப்படி தான் வந்தது. அதனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் அண்ணன் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக இல்லை, சவுக்கு சங்கர் செய்த அநியாயத்துக்கு ஆதரவாக நான் பேசலை. அவன் அநியாயக்காரன்னா அதற்குரிய தண்டனையை கொடுங்க. அநியாய தண்டனை, அதாவது செய்யாத குற்றத்துக்கு கொடுக்கப்படும் தண்டனைகள், இல்லை முறையற்ற நடவடிக்கைகள், இல்லீகல் ட்ரீட்மெண்ட் மட்டும் பண்ணாதீங்க அப்படின்னு அந்த அரசியல் நகர்வை குறித்து தான் அவர் வந்து ஆதரவு கொடுக்குறேன். மற்றபடி சவுக்கு சங்கர் செஞ்ச தப்புக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுக்கணுமோ கொடுங்கன்னா அண்ணனும் நியாயமாக தான் பேசினாங்க. அப்போ கூட வந்து நன்றியெல்லாம் தெரிவிச்சுட்டு போயிட்டு இப்போ வந்து இதே தான் சின்னம் பறி போய் அன்னை கன்னத்தில் கை வச்சிட்டு இருக்காங்க. ஐயோ இப்படி வந்து மெழுகுவர்த்தி கொடுத்தீங்க, திருப்பி விவசாயி தந்தீங்க, விவசாயியை நான் என் உணர்வோட இதயத்தோட கலந்த ஒரு விஷயம், என் எண்ணங்களில் பாஞ்சு ஓடுறது இந்த விவசாயம் தான். சரி பரவாயில்ல, இந்த சின்னமாவது கிடச்சேன்னு நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த நேரம் பார்த்து சின்னத்தை பறிச்சிட்டீங்களே அப்படின்ட்டு உட்காந்து அவ்வளோ வருத்தத்தோடையும் அந்த வருத்தத்துலையும் அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம், அடுத்து நம்ம முயற்சி செய்வோம், அடுத்து நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போவோம்ப்பா அப்படின்னு எல்லாருக்கும் தைரியம் சொல்லி இந்த உள்ள அழுகிறேன் வெளியில் சிரிக்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இருக்கிறாரு இந்த பரதேசி. கூசாமல் உட்காந்துக்கிட்டு அண்ணன் வந்து சொன்ன ஒரு வசனத்தை என்ன இந்த நாடு கையில் சிக்கிக்கிச்சு சின்னம் பறி போயிடும் அப்படின்னு ஒரு எகத்தாள சிரிப்பு, பைத்தியக்கார சிரிப்பு சிரித்தான். இது அன்னைக்கு அவனை வீடு கட்டி ரவுண்டு கட்டி பதிவுகள்லாம் அடித்தோம், பேட்டிகள்லாம் அடித்தோம், அது வேறு விஷயம். அடுத்தது
இப்போ என்னன்னா கொஞ்சம் அடங்கியது. இப்போ இவருக்கு வந்து அதிமுகவும் கசந்துட்டு, இப்போ மெதுவாக அதிமுகவில் நேரடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை கடிச்சு கொதராட்டியும் அங்கே இங்கே அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா ஒவ்வொருத்தரையாக அது பிரமுகர்களை கடிச்சு கொதர ஆரம்பிச்சிருக்கான். அவங்க செய்கிற தப்பெல்லாம் இப்போ தான் இவருக்கு கண்ணுக்கு தெரியுது. இப்போ சொல்கிறாரு இந்த தப்புகள்லாம் ஆதியிலேருந்து அந்த வரைக்கும் திராவிட கட்சிகள் அதிமுக திமுக செஞ்சுட்டு தான் இருக்குது. ஆனால் இவன் வந்து அவனுக்கு தேவைக்கேற்ப யார் வந்து எந்த எஜமா எலும்பு துண்டு அதிகமாக போடுறாரோ அந்த எசமா பின்னாடி போய் வாலாடி நிற்கக்கூடிய ஒரு ஜந்துலா இது. அதனால் இப்போ வந்து எடப்பாடி பக்கத்தில் இருந்து பெரிய வருமானம் இல்லைன்னு உடனே இப்போ அவரோட சம்மந்தப்பட்ட ஆட்களை கடிச்சு கொதற ஆரம்பிச்சாச்சு. அவங்க அயோக்கியத்தனத்தெல்லாம் இவர் வந்து புட்டு வைக்கிறாராமா. எப்படி இருக்கும்போது இவருடைய கடைக்கன் பார்வை இப்போ யார் பக்கம் பேருக்குன்னா தாவேகா கட்சியோட பக்கமாக இந்த சரக்கு சங்கரோட போதை கண் வந்து அங்கே பக்கமாக போயிருக்குது. அங்கே என்ன லம்பா கொடுத்தாங்களோ தெரில. அண்ணன் சீமான குறித்து என்ன பேசுங்கன்னு சொல்லி அஜெண்டா கொடுக்கப்பட்டதோ தெரியலை. இப்போ உட்காந்துக்கிட்டு இந்த மும்முனை போட்டியா இருமுனை போட்டியா பலமுனை போட்டியா அப்படின்ட்டு ஒரு கேள்வியை வச்சப்ப இல்லை அந்த ஒரு பேச்சு அடிபடும்போது சரிதான் மும்முனை போட்டி தான், 4 முனை போட்டியெல்லாம் கிடையாது. ஏன்னா சீமான் அவர்கள் வந்து இந்த மும்முனை போட்டியிலே கிடையாது. ஏன்னா அவர் செவ்வாய் கிரகத்தில் அதை போட்டி போடுறாரு, தமிழ்நாட்டில் போட்டி போடலை. நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்தது செவ்வாய் கிரகத்தில். நாம் தமிழர் கட்சி 13 வருஷமாக போராடி இவ்வளவு வாக்குகளை பெற்றதும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியுமா மாறினது செவ்வாய் கிரகத்தில். இப்போ வரைக்கும் அண்ணன் வந்து போடுற ஆர்ப்பாட்டம் எதிர்க்கிற ஆட்சி முறைகளை பற்றி எதிர்க்கிறது பொதுக்கூட்டம் எல்லாமே செவ்வாய் கிரகத்துக்கு முதல்வரோட தான் அவர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆமாம், உண்மையிலே முதல்வர் செவ்வாய் கிரகத்தில் இருக்கனால தான் அவருக்கு ஒன்றுமே தெரியலை இங்கே என்ன நடக்குதுன்னு. அதனால் செவ்வாய் கிரக முதல்வரோடு தான் அவர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த ஆட்சியை தான் சுட்டி காட்டி அந்த குற்றங்களெல்லாம் வரிசையாக லிஸ்ட்டு போட்டு பேசிகிட்டு இருக்காரு. அவர் வந்து இந்த தமிழ்நாட்டிலே அவர் இல்லை, செவ்வாய் கிரகத்தில் தான் கட்சி ஆரம்பித்து நடத்திட்டு இருக்காரு. அதனால் இங்கே மும்முனை போட்டி தான். சரியா, அண்ணன் அழகாக சொல்லிட்டாங்க நான் தனிமுனை போட்டி. ஏன்னா இந்த மும்முனை போட்டி சரிதான். ஏன்னா இந்த 3மே கொள்ளைக்கார கட்சிகள், கொள்ளை அடிக்க போவதற்காக வந்த புது கட்சிகள். நான் வந்து அப்படி கிடையாது. நான் மொழிக்கும் தமிழர் என்னுடைய இனத்துக்குமானவன், அனைத்து உயிர்களுக்குமானவன். நான் பேசுகிற அரசியல், நான் நடத்த போகிற, நான் ஆட்சி செய்கிற முறை, என்னுடைய கொள்கையே வேற. அப்போ யாரும் என் கூட ஒட்டவே முடியாது. 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது என்னோட கொள்கையும் என்னுடைய பார்வையும். அதனால அது சரிதான், நான் தனிமுனை போட்டி அப்படின்னு இவங்க வாயில எல்லாம் பெரிய கல்லா வச்சு அடைச்சிட்டாரு. இந்த ஆள் இந்த வாதங்கள் வரும்போது சொல்கிறாரு அவரெல்லாம் இனிமேல் மிஞ்சி போனால் 10% வாங்குவார். எனக்கு தெரிஞ்சு எடுத்த 8% விட 4% குறைந்து வெறும் 4% வாங்கவும் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ட்டு பெரிய இவர் அப்படி புலனாய்வு புலி, அப்படி தேவதூதர் ஞானக்கண்ணில் வந்து இவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமானவர் இல்லையா, அவர் கண்ணுக்கு எல்லாமே தெரிஞ்சு இப்படி சொல்லிட்டு பேசாமல் அவர் 2026 அப்புறம் பனையரை தான் போகணும் அப்படின்னு. பனையேறது ஒன்றும் பெரிய கஷ்டமோ பெரிய அவமானமாவோ அவர் கருத போகிறது கிடையாது. அவர் இஷ்டமாக செஞ்சுட்டு வந்த வேலைகள் தான் அது. அதனால் அவர் அதில் கஷ்டப்பட போகிறது இல்லை. அவராவது கட்சி நீங்கள் சொல்கிற மாதிரி 2026 அப்புறம் காணாமல் போயிடுவார்னு சொல்ல வரீங்க இல்லையா, அப்படி அவர் காணாமல் போக வேண்டிய வரவே வராது. அடித்து சொல்கிறேன், இன்னும் எல்லாருக்கும் சின்ன சொப்பனமாக தான் இருப்பார். இந்த மண்ணை ஆட்சி செய்ய தான் போகிறாரு. நீங்கள் வந்து அவர் சொன்னதெல்லாம் அவர் நிறைவேற்றுறதா பார்க்க தான் போகிறீங்க. இருந்தாலும் உங்கள் வாதப்படி அவர் ஒருவேளை 2026 தேர்தலுக்கு பிறகு காணாமல் போனால் பனையார தான் போனோம், ஆடு மாடு மேய்க்க தான் போனோன்னா அவராவது பரவாயில்ல, மானத்தோட பனையாரியோ ஆடு மாடு மேய்ச்சோ தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றிடுவார், தன்னுடைய வாழ்க்கையை பார்த்துப்பார். ஆனால் நீ என்ன செய்வ? நீ அப்பவும் ஒவ்வொரு கட்சிகளைய அண்டி படைச்சி ஒவ்வொரு கட்சிக்காக மாறி தாவி எவன் அதிகம் தருவான்னு எச்சத்தனம் பண்ணிகிட்டு இருப்பான். எந்த அரசியல் வியாதி நமக்கு வந்து அதிகம் தருவான், எவ்வளோ அதிக எலும்பு துண்டு போடுவான்னு அதை கவுறதுக்கு பாஞ்சிக்கிட்டு தெரியவ. அந்த அரசியல் வியாதிகள், அந்த கார்ப்பரேட்டுகள், அந்த கொள்ளையன்கள், அந்த திருடர்கள் போடுற எச்ச துண்டை கவ்விக்கிட்டு உன் வயிற்றை நிரப்பிக்கிட்டு இருக்க போகிற.